ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைத்தண்டு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். இதோட மேல் தோலையெல்லாம் எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு தோல் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். தோல் எடுத்த பிறகு இந்த வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணும்போது இடையில் நார் வரும். சில வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும், ஆனால் இதில் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ரவுண்டாக கட் பண்ண 4-5 துண்டு எடுத்து இது மாதிரி சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து வச்ச வாழைத்தண்டை 4ஆக கட் பண்ணிடலாம். பொரியல் பண்ணால் ரொம்ப பொடியாக கட் பண்ணுவோம். இது குழம்புக்கானதுனால கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண துண்டை நம்ம வெளியே வைக்காமல் தண்ணியில் போட்டுடலாம், அப்போ தான் கருக்காது. இப்போ வாழைத்தண்டை முழுசாக கட் பண்ணிட்டேன். இனி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலேருந்து வாழைத்தண்டை நல்லா கழுவி அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். அடுப்பையும் பற்ற வச்சுட்டேன். இன்னும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். வாழைத்தண்டு வேகட்டும். நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சரில் போட்டுட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதையும் போட்டிருக்கேன். ஒரு பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடி நான் 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நான் இந்த குழம்புக்கு மஞ்சள் பொடி சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு குழம்பு பண்ணலாம். இப்போ தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். வாழைத்தண்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான பரலுப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி நிறைய விடக்கூடாது, கொஞ்சம் விட்டால் போதும். இனி இதை திரும்ப மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட வேக விட்டுட்டேன். மூடியை திறந்துட்டேன். ஒரு ஸ்பூனில் வாழைத்தண்டு எடுத்து நசுக்கி பார்த்தேன். வாழைத்தண்டு நல்ல வெந்திருக்கு. இனி நம்ம அரைச்சி வச்ச அரைப்பை இந்த வாழைத்தண்டில் சேர்த்துடலாம். இப்போ அரைப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு அதையும் விட்டுருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்ல தளதளன்னு கொதிக்க விடக்கூடாது. வாழைத்தண்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி வாழைத்தண்டு சாப்பிடலாம். இந்த வாழைத்தண்டு குழம்பு இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த தேங்காய் அரைப்பு துருதுரு நான மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ லேசாக கொதி வந்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு திரும்ப ஒருக்க கலந்து விட்டுட்டேன். இப்போவும் லேசாக ஒரு கொதி வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இனி இந்த குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதை சூடாகிட்டு இருக்கும்போது 3 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொன்னிறம் ஆகுது வரைக்கும் வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும்போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிட்டு தாளிப்பை எடுத்து குழம்புல விட்டுட்டேன்.
சூப்பரான வாழைத்தண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.